ஹாய் உறவுகளே. உறவுகளே சொல்கிறதுலையே இப்போ எனக்கு தோணலை. ஏன்னா எல்லாருமே எனக்கு திட்டி தான் போட்டிருக்கேன். அதனால் சரி ஒரு சில பேர் ஒரு சில 1 2 3 இந்த மாதிரி பேர் சப்போர்ட் பண்ணுறேன். நான் அவங்கள மட்டும் உறவுகள்னு சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இனிய இரவு வணக்கம். ஒரு சின்ன விஷயம் சொல்லலான்னு வந்திருக்கேன். ஜெயந்தாரா சிவகாசியா? ஆமாம், சிவகாசி ஜெயந்தாரா. அவங்கள தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. இன்னொன்று எப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும்னா, நம்ம திவ்யா இருக்காங்களே, நம்ம திவ்யா அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக எக்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்களே, ஜெயந்தாரா. அவங்க இப்போ பேட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலகம் பூரா இந்த விஷயந்தான் போயிட்டுருக்கு, திவ்யா விஷயந்தான். அவங்க போனதுக்கப்புறம் இவங்களோட விஷயந்தான் இப்போ எல்லா சேனல்லையும் போயிட்டுருக்கு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க தான் சொல்லி அவங்க கூடவே இப்போது இவங்க உள்ளே போகிறதுக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி இவங்க தான் இவங்க கூட க்ளோஸாக இருந்திருக்காங்க. யாருன்னா ஜெயந்தாரா, அப்புறம் இவங்க ஒரு சில கூட்டாளிகள் எனக்கு தெரியல, பேர் தெரியல. அதிகமாக ஜெயந்தாராவை நான் பார்த்துருக்கேன், ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க. இவங்களுக்கு எல்லா விஷயமும் திவ்யா பற்றி தெரிஞ்சிருக்கும் ஓகேவா. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, திவ்யாவுக்கு எல்லா சேனல்லே கொடுத்துட்டாங்கும் போது நம்ம பேசுகிறதுக்கு என்னப்பா? மீடியா சேனலில் கொடுத்தானா அது உலகம் பப்ளிஷ் பண்ணுவாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சவங்க சேனல்லே ஓப்பனாக சொல்லிட்டாங்க திவ்யா பற்றி. அப்படிங்கும்போது நான் சொல்கிறதுக்கு என்ன, நானும் சொல்கிறேன். திவ்யாவுக்கு ஒரு கொடிய வகை நோய், மருந்து கொடுத்தாலும் தீராத நோய், அப்படியே பரவக்கூடிய நோய். என்னென்னு எல்லாருக்குமே தெரியும், ஹெச்ஐவி. அது இருக்குது, அது பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் என்ன சொல்லணும்னா, அது 100% அவளுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவள் செக்ஸு சின்ன பசங்களே விட்டு வைக்காத அவ்வளோ இன்டர்வியூ கொடுத்துருக்கா. இந்த ஜெயந்தாராவும் சொல்கிறது பற்றி பார்த்தோம்னா அவளுக்கு செக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஓகேவா. அதனால் அவளுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணோம், அவளுக்கு ரிசல்ட்டு வந்துடுச்சுன்னு சொன்னாங்க. ரிசல்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவளுக்கு இருக்குது, பாசிட்டிவ்னு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்ஐவி திவ்யாவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவன் மூஞ்சியும் முறையும் பார்த்தா ரோட்டில் கூட நின்று இருக்கான் காசுக்காக, தலை நிறையா பூ வச்சுட்டு புடவை அவுத்த அதெல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. நம்ம வளன்னு பேச வேண்டாம். அவளுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, திவ்யா கூட யாரெல்லாம் பழகிருக்கீங்க, அல்லக்கை நொல்லக்கை சொம்பு தூக்குனவங்க, பின்னாடி கழுவுறதுக்குன்னு ஒரு பாடி கார்டு இருப்பானுங்க, அவனுங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் நான் என்ன சொல்கிறேன்னா, போய் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது மருந்து கொடுத்தாலும் தீராத ஒரு நோயை குணப்படுத்துனா ஒரு மருத்துவமனை, ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா, அந்த டாக்டரே பக்கத்தில் வர்றதுக்கு பயப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடிய நோய் தான் தொழுநோயின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஹெச்ஐவின்னு சொல்லுவாங்க. இது யாராலுமே குணப்படுத்த, கடவுள் நினச்சா மட்டும்தான் அந்த நோயை குணப்படுத்த முடியும். இந்த நோய் வந்துச்சுன்னா அவங்க உலகத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு ஆட்கள். ஏன்னா இது அடுத்தடுத்து பரவிடுச்சுன்னா, உலகம் பூரா பரவிடுச்சுன்னா, உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் சாக வேண்டியதுதான். நான் சொல்ல வேண்டிய ஒரு இது, நானும் சொல்ல வேண்டியதில் எல்லாருமே தெரியும் ஹெச்ஐவி பற்றி. வேறு என்ன சொல்கிறது, அவ கூட செக்ஸ் வச்சுக்கிட்ட எல்லாருக்குமே சொல்கிறேன், போய் தயவு செஞ்சு இருந்தீங்கன்னா, பயந்துக்கிட்டோ நம்மளை பற்றி வெளியில் தெரிய வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு செக்கப் பண்ணாமல் இருக்காதீங்க. அந்த ஆகாஷ்னா யாருப்பா? எனக்கு ஆகாஷ் நான் பார்த்துட்டு இல்லை, நீ தான் சின்ன வயசு 16 வயசு பையன், நீ தான் திவ்யா கூட செக்ஸ் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், உன் காலை விழுந்தாது நான் கெஞ்சி கேட்குறேன், போய் செக்கப் பண்ணிக்கோ. உனக்கு இருந்துச்சுன்னா நீ தயவு செஞ்சு நாட்டை விட்டு ஒதுங்கி தொலை, இந்த நாட்டிலே இருக்காது. நீ இருந்தினா அப்படி உலகம் பூரா பரவி விட்ருவேன். உங்கள் வீட்லேயும் ஆட்கள் இருக்காங்க, உங்கள் வீட்லேயும் அப்பா அம்மா எல்லோரும் இருக்காங்க, அவங்களுக்கும் பரவும். தயவு செஞ்சு சொல்கிறேன், அவ கூட செக்ஸ் வச்சுக்கிட்டவங்க, ஒன்றா உட்காந்து சாப்பிட்டவங்க, அவளுக்கு பின்னாடி சொம்பு தூக்க நின்றவங்க, அவ கூட டீ ஷேர் பண்ணுது, சோறு ஷேர் பண்ணுது, அவள் ட்ரெஸ்ஸு ஷேர் பண்ணுது, அவ கூட பக்கத்தில் உட்காந்துரு, அவ கூட பக்கத்தில் கண்டென்ட் போடுறீங்களே தேப்பசங்களா, யூடியூப்பில் அவ கூட கண்டென்ட் போட்ட அத்தனை தேப்பசங்களுக்கும் தான் நான் சொல்கிறேன். இப்போ அவளுக்கு என்ன நோய் இருக்குன்னு தெரியல, அவ கூட கண்டென்ட் எடுத்தவங்க, ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ எடுத்து எல்லா எச்சக்கலை பொறுக்கி நாய்ங்களுக்கும் எல்லாருக்குமே சொல்கிறேன், போய் தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இருந்துச்சுன்னா இந்த உலகத்தை விட்டு தயவு செஞ்சு ஒதுங்கி போயிடுங்க, இல்லை தூக்கில் தூங்கி செத்து போயிடுங்க நீங்களாம். அப்போ உங்களால் எல்லாருக்கும் பரவுண்டா. அதனால தான் சொல்கிறேன்,
உங்களால் எல்லாருக்கும் பரவுங்கிறத உங்களால் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் பரவும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க சாகணுமா? அதனால எல்லாருமே அவ கூட எல்லாரும் யாரெல்லாம் காண்டாக்டில் இருந்தீங்களோ ஒன்றா ஒரே பெட்டில் படுத்துரு, நான் ஃபஸ்ட் நைட் வீடியோ போடுறேன், நான் இந்த கண்டென்ட் எடுக்கிறேன், இந்த கண்டென்ட் எடுக்கிறேன். பணத்துக்காக, பணம் முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல, அந்த பணத்துக்காக கண்டென்ட் எடுக்கிறேன்னு பேரில் இன்றைக்கி அவ கூட இல்லீகல் உறவு வச்சு அத்தனை பெருமை சொல்கிறேன். போய் செக்கப் பண்ணுங்கள், செக்கப் பண்ணுங்கள், செக்கப் பண்ணுங்கள். தாய் குலங்களா காலைல விழுந்து கேட்குறேன், செக்கப் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்குது, உங்களால் எல்லாருக்கும் பரவிடும். நான் தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு அதிகாரிங்க கிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் திவ்யா பற்றி, அவரோட டீட்டெயில்ஸ் பற்றி. ஸோ அவள் கூட காண்டாக்டில் உள்ளவங்க எல்லாருமே கூப்பிட்டு நீங்கள் செக்கப் பண்ணுங்கள், செக்கப் பண்ணிட்டு அவங்களுக்குன்னு ஒரு இந்த உலகத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு இடம் கொடுத்து அவங்கள ஒதுக்குங்க. நான் அதெல்லாம் சொல்ல முடியும். வேணுங்கிட்டே போய் விழுந்த எல்லா நாய் ஒதுக்குங்க. ஒதுக்கிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களால உலகம் பூரா அப்புறம் பரவும். அதுக்கப்புறம் நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? நாளைக்கு உங்களுக்கும் அரசு அதிகாரியாக இருக்க விட உங்களுக்கும் பரவத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்காக என் மேலே என்ன பழி போட்டாலும் பரவாயில்ல, நானும் இந்த உலகத்தில் தான் இருக்கேன். அதுக்காக தான் சொல்கிறேன், எல்லாருமே செக்கப் பண்ணுங்கள். இன்னொன்று முக்கியமான விஷயம், ஜெயந்தாரா பெரிய நல்லவ மாரி போய் உட்காந்து எல்லா சேனல்லையும் பேட்டி கொடுக்குறியா? முதல்ல உனக்கு இருக்கான்னு நீ போய் செக்கப் பண்ணியா? அவள் செக்கப் பண்ணால் பாசிட்டிவ்னு வந்துச்சு. அவள் கூட பக்கத்தில் உட்காந்து சோறு தின்னேன். மூச்சு காற்று பார்த்தாலே எனக்கு அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரியும். அந்த வைரஸ், அந்த நோயை பற்றி எனக்கு தெரியாது. ஸோ அரசியல் புரசலாம் நான் கேள்விப்பட்டது. உட்காந்து சாப்பிட்ருக்க, ஒரே வீட்டில் இருந்திருக்கீங்க, பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. அவன் கீழே உட்காந்துருப்பான், பண்ண மேலே உட்காந்துருப்பாங்கிற எல்லாமும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உனக்கு இருக்கான்னு செக்கப் பண்ணியா? உன் பையனும் இந்த உலகத்தில் தானே இருக்கான். அதனால் நீயும் போய் செக்கப் பண்ணுமா? ஜெயந்தாரா போய் செக்கப் பண்ணிக்கோ, தயவுசெஞ்சு செக்கப் பண்ணிக்கோ. நான் மேல அதிகாரிகள், கீழே அதிகாரிகள், எல்லா அதிகாரிகள்கிட்ட நான் கெஞ்சி மன்றாடி உங்கள் காலில் விழுந்து நான் கேட்குறேன், தயவு செஞ்சு அவ கூட செக்ஸ் வச்சுக்கிட்ட. முக்கியமான ஃபஸ்ட்டு எடுத்துக்கினா செக்ஸ் யாரெல்லாம் வச்சுக்கிட்டாங்களோ அவ கூட அவங்கள எல்லாரையும் பிடிச்சி செக்கப் பண்ணுங்க. நான் இன்னொன்று கேட்குறேன், அவளுக்கு ஹெச்ஐவி இல்லைன்னா சந்தோஷமான விஷயந்தான். அவளுக்கு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவ கூட உள்ளவங்க எல்லாரையுமே செக்கப் பண்ணுங்கள், செக்கப் பண்ணுங்கள், செக்கப் பண்ணுங்கள், செக்கப் பண்ணுங்கள். இல்லைன்னா ஜாம்பி வைரஸ், ஜாம்பி படம் எல்லாம் பார்த்துருப்பீங்களா? அதேமாரியே படமாக எடுத்துகிட்டு இப்போ உண்மையாக நம்ம இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு அழிஞ்சிட போகுது. ஏற்கனவே அணுகுண்டு பாம்பு, இந்த பாம்பு, அந்த பாம்பு, இப்போ 3ஆம் உலக போர் வேறு வரப்போகுதுங்கிறாங்க. அதனால் அடுத்து இந்த ஜாம்பி வைரஸ் மாதிரி இந்த வைரஸ் இவளால் பரவி உலகம் பூரா உலகமே அழிஞ்சிட போகுது. கேஞ்சி கேட்குறேன்.